ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரோட்டு கடைகளில் கிடைக்கிற காளான் ரெசிபி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அதிக பொருளெல்லாம் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருளே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருங்க. அதனால் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் அது இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பக்கோடா போட்டு பொரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நல்லா இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். அதிக டைம் எடுக்காதுங்க வேகிறதுக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம காளான் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையை சேர்த்து இதை கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுக்கு அதே டேஸ்ட்டு கிடச்சிருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுவும் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம பொரித்து வச்சுருந்த முட்டைக்கோசு இது கூட சேர்த்துக்கலாங்க. பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத இந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி மாதிரி நல்லா திக்காய் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயம் தூவி பரிமாறும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.